மயிர், முடி, சிகை, கேசம், ரோமம், இத்தனை பெயர்கள் கொண்ட மயிர் எனும் தூய தமிழ்ச்சொல் இன்று கொச்சையாக பார்க்கப்படுகிறது. இந்த மயிருக்கு பின்னால் சொல்லப்படாத பல கதைகளும் உண்டு. அதற்கென தனி சரித்திரமும் உண்டு. காட்டிலும் மேட்டிலும் வேட்டையாடி வாழ்ந்து வந்த கற்கால மனிதன் தனது நீண்ட மயிரை வெட்டி முகச்சவரம் செய்து தன்னை அழகுபடுத்த எண்ணிய தருணமே இக்கதையின் மையப்புள்ளி தொடங்கிற்று. மயிர் ஆண்களின் வீரத்தின் அடையாளமாகவும் பெண்களின் வசீகரத்தின் அளவுகோலாகவும் இருந்த காலம். முதலாக முகச்சோரம் செய்து நீண்ட கூந்தலுடன் முறுக்கிய மீசையுடன் கம்பீரமாக ஆட்சி புரிந்த மன்னர்கள் ரோமன் என அழைக்கப்பட்டனர். ரோமன்கள் ரோமத்தை அடிப்படையாக கொண்டு ரோமபுரி என்ற பெயரரசை நிறுவினர். 1ஆம் ரோமன் முதல் 13ஆம் ரோமன் வரை செவ்வனே முடியை அடிப்படையாக கொண்டு முடியாட்சி செய்து வந்தனர். அப்பொழுதுதான் அந்த கொடூர துர்ச்சம்பவம் அரங்கேறிற்று. கிபி 1202 முறுக்கு மீசை ரோமன்கள் ஆண்ட ரோமபுரியில் கடுமையான சட்டங்கள் நிறைய இருந்தது. அதில் மிக கொடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தது முறுக்கு மீசை வைத்தலும் சவரம் செய்தலும். ரோமன் அரச குடும்பத்தை சேராத யாரும் சவரம் செய்யவும் அரசன் மாதிரி மீசை வைக்கவும் தடை இருந்தது. ரோமன் அரச குடும்பத்தோட ஆட்சி மோகத்தின் சர்வாதிகார போக்கின் வெளிப்பாடாகவே அந்த தடை உத்தரவு இருந்தது. அப்படி ஒரு விசித்திரமான சட்டத்தால் அரச குடும்பத்தை சேராதவர்கள் நெடுமுடிக்குள்ளும் முரட்டு தாடிக்குள்ளும் தன் அழகை மறைத்து வாழ்ந்து வந்தனர். அப்பொழுதுதான் அந்த கொடுமை அரங்கேறிற்று. ஒரு நாள் 13ஆம் ரோமன் மாறுவேஷம் பூண்டு ரோமபுரி வீதியில் மக்கள் மனநிலையை அறிய குதிரையில் புறப்பட்டான். அப்பொழுது ஒரு வீட்டின் திண்ணையில் பச்சை பாலகன் மையால் மீசை வரைந்து அரசன் போல் வேடம் கொண்டு தன் மக்களுக்கு களிப்பூட்டிக் கொண்டிருந்தான். அதனை கண்ட அரசன் பெருஞ்சினம் கொண்டு அரசவையை கூட்டி அச்சிறுவனையும் அவனது உறவினர்களையும் கொடுமையாக தண்டித்தான். ஊர் மக்களினர் பச்சை குழந்தையோடு அவனது சொந்த பந்தங்களின் தலையும் வெட்டப்பட்டது. ஈவு இறக்கமே இல்லாத இச்செயல் தூர தேசத்தில் போர் பயிற்சியில் இருந்த தளபதிக்கு போய் சேர்ந்தது. தன் மகனையும் உறவினரையும் கொடூரமாக கொன்ற ரோமனை எதிர்த்து போர் செய்தான். போரின் முடிவில் முறுக்குமீசை ரோமனோட தலையை வெட்டி தாடிக்கார தளபதி உணர்ச்சி பொங்க சபதம் போட்டான். ரோமபுரி இரண்டாக பிரிந்தது. மீசைக்கார கோட்டை, தாடிக்கார கோட்டை என்று பெயரெடுத்தது. அப்போதிலிருந்து இன்று வரை தீரா பகை தொன்று தொட்டு பரம்பரையாக தொடர்கிறது.